ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோன்னா க்ரோ கார்டன் அட்மின் அபியூஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னென்ன பிளான் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் காட்டி விட்டுறேன். ஆஹா, அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இருங்க, நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பிளான் இருக்குன்னு காட்டிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். சில்லிலாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கோக்னட் ட்ரீ, கேக்டஸ் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பீன் ஸ்டாக் 2 வச்சுருக்கேன். ஆப்பிள்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, அப்புறம் இது வந்து சுகர் ஆப்பிள் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ராபெரி வச்சுருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து எனக்கு கிளிம்மரிங் ஸ்பிரிட் வந்து கிஃப்ட் பண்ணான். அவ்வளோதான். அதோ அந்த கிளிம்மரிங் ஸ்பிரிட் தான் இப்படி போட்டுச்சு. அப்புறம் இங்கே ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு ட்ரீ இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் போய் கலெக்ட் பண்ணிப்போம் எல்லாத்தையும். ஓகே, வாட் ஷுட் ஐ ரன் ஃபர்ஸ்ட்டா நம்ம கேட்குறான். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் க்ரோ கார்டன் அட்மின் அபியூஸ்க்கு வரேன். இதுக்கு முன்னாடி க்ரோ கார்டன் அட்மின் அபியூஸ்க்கு வந்ததே இல்லை. ஸ்டீல் பிரெயின்றது தான் போட்டிருக்கோம் நம்ம. க்ரோ கார்டன் அட்மின் அபியூஸ் தான் என்னோடய ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டீல் பிரெயின் ராட்டோ அளவுக்கு வருமா, இல்லை ஸ்டீல் பிரெயின் ராட்டோடையே நல்லா வருமான்னு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இப்போதைக்கு இது தான் இருக்குது நம்மக்கிட்ட. லெவல் அப் லாலிபாப் ரீஸ்டாக்டு இந்த கியர் ஷாப்பா. ஆஹா, ஓகே கைஸ், நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு இதை விற்று இல்லை ஃபஸ்ட்டு போய் நம்ம லெவல் அப் லாலிபாப்பே வாங்கிக்குவோம். இதோட அதான் ரேரு. ஓகே கைஸ், கட 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 கடன்னு போய் பார்ப்போம். ஐயோ டேய், ஸ்பீடாக போடா டே. நம்ம ப்ரைவேட் சர்வரில் இருக்கோம், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்மளுக்கு மட்டும்தான் எல்லாமே. கொஞ்ச நேரம் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணுறேன்னா. ஓகே, மேங்கோ ஓஸ் ரீஸ்டாக்டா. இருங்க ஃபஸ்ட்டு லெவல் அப் லாலிபாப் வாங்கிட்டோம். என்னடா இது இவ்வளோவா கைஸ்? இவ்வளோ காசு நம்மக்கிட்ட இல்லை. சரி வாங்க, போய்ட்டு மேங்கோவையாவது வாங்க முடியுதான்னு பார்ப்போம். இருங்க, என் ஃப்ரெண்டு வருவான்ல, அவங்ககிட்ட குவாட்ரிலியன் வச்சுருக்கேன் நான் கியூவை. அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டோன்னா அவன் தருவான். சரி, மேங்கோ எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஓகே, வேறு ஏதாவது வந்திருக்கா? இல்லை, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம், அவன் எனக்கு வாங்கி தருவான். சரி, அவங்ககிட்ட காசு இருக்குன்னா அதை ட்ரேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இட்ஸ் பார்ட்டி டைமா? யுவர் ஓகே, ஸ்ட்ரீட் ஸ்டாப்பில் எதுவுமே வராது இந்த மாதிரி டைமில். கியர் ஷாப்பும் ரீஸ்டாக் ஆகிருக்கு. ஓகே, சரி, சும்மா போய் செக் பண்ணி பார்ப்போம் என்ன வந்திருக்குதுன்னு. என்னடா இது? சரி, ஃபஸ்ட்டு சைலண்ட் மோட் போட்டுப்போம், அப்போ தான் எந்த மெசேஜும் வராது. ஓகே, தண்டர்லாம் நிறைய விழுது கைஸ். இன்னும் ஒன்றுமும் ஜாயின் ஆகலையே ஒன்றுமே. ஓகே, என்னடா இது? இப்போ போய் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு வந்துடலாம் மேங்கோவை. ஓகே, 1 2 3 எங்கடா வைக்கிறது? என்ன வரவே மாட்டேங்குது. ஓகே, வச்சுட்டேன். 4 5 6. ஓகே, 6 பிளான் பண்ணியாச்சு. இப்போ பொறுப்பு பாருங்கள், கிளிமரிங் ஸ்பிரிட் தான் என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணான். அப்புறம் வேறு என்ன இருக்குது? பேசிக் ஸ்ப்ரிங்க்லர் தான் இருக்குது. வாட்டரிங் கேன் இருக்குது கொஞ்சம். இது என்னடா? ஓகே, தெரியாமல் எடுத்துகிறேன். நம்ம வாட்டரிங் கேனை வச்சு கொஞ்சம் போட்டு விட்டுருலாம், செடி கொஞ்சம் வேகமாக வளரட்டும். என்னடா அதுக்கு நிம்மா ஸ்பீடாவா? கொஞ்சம் தான் ஊற்றினா அதுக்கு நிம்மா ஸ்பீடாக வருது. ரேர் எக் கோஸ் ரீஸ்டாக்டு இந்த பெட் ஷாப்பா? எனக்கு தேவையில்லை, ரேர் எக்கே எனக்கு தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் நல்ல எக்காக தான் கைஸ் தேவை. அந்த ரேர் எக்லாம் ரொம்ப வெட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, வேறு எதாவது வந்திருக்கா? வேறு எதுவுமே இல்லை. பேசிக் ஸ்ப்ரிங்க்லர் சரி வாங்கிப்போம், யூஸ் ஆகும் அப்புறமா. சரி, பெட் ஷாப்பில் வேறு ஏதாவது ரொம்ப ரேர் எக் இல்லாமல் வேறு ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். லெஜெண்ட்ரி மித்திக்கல் பக் எக் இல்லை, அந்தளவுக்கு இதுலேயும் எதுவும் நல்லா வரலை. என்னடா டெசர்ட் மாதிரி இருக்குது? ஓகே, மேங்கோ ட்ரீ வளர்ந்துருக்கு நல்லாவே. ஓகே, ஃபைண்ட் த பிக்கா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பெட் ஃப்ரீ ரிவார்டு. ஓகே, எங்கடா இருக்குது? இதோ இருக்குது. இன்ட்ராக்ட் கொடுப்போம். கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஓகே, கிடச்சிட்டேன் கைஸ். கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால என்னமோ தந்துருக்காங்க. என்னடாச்சு? ஐயோ, நெட்வொர்க் வேறு போயிடுச்சாரா? இது வேறங்க ஒரு ப்ராப்ளம். நெட்வொர்க் கனெக்ஷன் தெரியாது இல்லாதனால இந்த மாதிரி தான் ஆகுது. ஐயோ டேய், நெட்வொர்க் கரெக்டாக தானடா கொடுத்தேன். என்னடாச்சு? என்னமோ ஆயிடுச்சு கைஸ். 27 செகண்ட்ஸ்லேயே லாக் ஆயிடுச்சு. நெட்வொர்க் கிடைக்கல தான் நினைக்கிறேன். ஆமாம், நெட்வொர்க் தான் கிடைக்கலையே. நெட்வொர்க் தான் கிடைக்கலையே. நெட்வொர்க் கிடைக்கல தான் நினைக்கிறேன். ஆமாம், நெட்வொர்க் கிடைக்கல தான் நினைக்கிறேன். நெட்வொர்க் கிடைக்கல தான் நினைக்கிறேன். நெட்வொர்க் கிடைக்கல தான் நினைக்கிறேன். நெட்வொர்க் கிடைக்கல தான் நினைக்கிறேன். நெட்வொர்க் கிடைக்கல தான் நினைக்கிறேன்.
இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். சூப்பர். ரீகனெக்ட் ஆகணுமா? சரி இருங்க, ரீகனெக்ட் ஆகிட்டு வருவோம். கைஸ் இந்த வீடியோ மொத்தம் 2 பார்ட் இருக்குது கைஸ், இப்போயே சொல்லிடுறேன். இது ஃபஸ்ட் பார்ட்டு, ஆக்சுவலி 1 மணி நேரம் கேம் பிளே. இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட் இதுக்கப்புறம் தான் வரும். ஓகே, என்னடா இது? என்னடா ரீகனெக்ட் கூட ஆக மாட்டேங்குது? ஐயோ, ஃபஸ்ட்லேருந்து வெளிலேருந்து வரணுமா? ஓகே கைஸ், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் திருப்பி போய் உள்ளே போய் கனெக்ட் ஆகிடுறேன். என்னடா இது? வந்துடுறா டேய். இப்போ தான் இந்த மாதிரி டைமில் தான், கரெக்டான டைமில் தான் இந்த மாதிரி சதி திட்டம்லாம் பண்ணுவாங்க. நெட்டு இந்த மாதிரி டைமில் தான் கரெக்டாக கிடைக்காது. டென்ஷன் ஏற்றுறாங்க கைஸ். நோ ப்ளீஸ். டேய் வேணாண்டா, நெட்டு ஒழுங்காக வந்துரு. ஓகே, இப்போ தான் வருது நெட்டு. போய் பார்ப்போம் உள்ளே ஜாயின் ஆகிறானா இல்லையா. டக்குன்னு ஜாயின் ஆகி தொழடா டேய். ஐயோ, ஓகே ஜாயின் ஆகிட்டேன்னு தான் நினைக்கிறேன். என்னடா இது க்ளிச் ஆயிடுச்சு கைஸ். பப்ளிக் சர்வரில் போய் ஜாயின் ஆகிட்டேன். சரி இருங்க, வெளில போய்ட்டு நம்ம ப்ரைவேட் சர்வருக்குள்ளே போய் ஜாயின் பண்ணலாம். க்ரோ கார்டனில் வந்து ப்ரைவேட் சர்வர் ஃப்ரீ தான். அதனால் இந்த மாதிரி அட்மின் அப்யூஸ் வர டைமில் வந்து ப்ரைவேட் சர்வர் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ரேரான சீட்ஸ் வரும்போது நீங்கள் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு. அதுக்கு தான் ப்ரைவேட் சர்வர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, உள்ளே வந்துட்டாங்க கைஸ் என் ஃப்ரெண்டு ஈவில் கோகு, அவன் ஐடி பேர். இருங்க, உள்ள என்னத்துக்கு இருப்பான். ஓகே, என்னடா இது? ஓகே வந்தாச்சு நம்மளும். அவன் எனக்கு கொஞ்சம் காசு தரேன்னா. ஓகே, இதான் அவனோட கார்டன். நான் எப்படா மாற்றினா இதை? பென்ஸும் நம்மளும் மாற்றுறோம். பெட் இன்குபேட்டரா? ஓகே, நிறையா வாங்கி வச்சுருக்கான். சீட்ஸ் என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க போயிருக்கான். இருங்க நம்மளும் போய் செக் பண்ணலாம். நத்திங் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு செக் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சரி, நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி விடுவோம் கடகடன்னு வளர்கிறதுக்காக. வேகமாக இந்த மாதிரி தெளிச்சு விட்டா தான் கடகடன்னு வளரும். இந்த கேக்டஸ் ஒன்றுமாடா வளருது, சீக்கிரமாகவே வளராது போல இருக்குங்க. இந்த கேக்டஸ் ரொம்ப பொறுமையாக வளருது. இதெல்லாம் எப்பயோ வாங்கினது, ஒரு 1 days முன்னாடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். காலைல தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த கேக்டஸ் ஒன்றும் வளரவே இல்லை. ஓகே, கெட்டிங் கிரேசி ராஸ்பி கோவா. பேர்னிங் பட் தாங்க எனக்கு தேவை. ஏன்னா அதுதான் கொஞ்சம் டாலாக வரும்னு நினைங்க, அதுக்காகவே எனக்கு அது தேவை. அட்லீஸ்ட் ஒரு பேர்னிங் பெட்டாவது நம்ம வாங்கணும். ஓகே பார்ப்போம். அடா இது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கன் அடித்து ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போட சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, லெஜெண்டரி எக் வேறு வந்திருக்கு. வாங்க கிடக்கிட்டு ஓடி போய் பார்ப்போம். லெஜெண்டரி எக்கு போய் வாங்குவோம். டைப் பண்ணுறதா இல்லை லெஜெண்டரி எக்கு வாங்குறதா? ஓகே, அவன் தான் கேட்டான் என்ன பெட்டரா வச்சுருந்தேன்னு. அதனால் அவனுக்கு என் பெட்டு என்னன்னு பார்க்க சொன்னேன். அட இது மேலே ஏற முடியுமா? இல்லை. ஏய் ஓ, இது இவனோட சுத்தியலா? நான் கூட எனக்கு வேற என்னமோ நினச்சிட்டேன். என்னடா போட்டேன் டேய்? மஷ்ரூம் வாஸ் ரீஸ்டாக்ட் இந்த சீட் ஷாப். ஆஹா, வாங்கியே அவனுமே மஷ்ரூமே. எங்கடா? அந்த ஊருக்கு. ஓகே 5 இருக்குது. வாங்கிடுவோம் எல்லாத்தையுமே. ஓகே, அவனுக்கு 2 வச்சுட்டு நம்ம மீதி வாங்கிக்குவோம். ஓகே, அவன் தான் அது ரேராக என்னதுன்னு கேட்டான். இப்போ அதுதான் சொல்லிட்டான். ஓகே, மஷ்ரூம் எங்கே வைக்கலாம்? அடா காணும் ஷீட்ஸில். டேய் இப்போ தான்டா வாங்கினேன். ஓகே எடுத்துகிறேன். இங்கே வச்சிடலாம். இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்கிறதுனால இங்கே வச்சுருவோம். ஓகே, யூ ஹேவ் ஒன்லி 74 million. எஸ் ப்ரோ, என்கிட்ட அவ்வளோதான்டா இருக்குது. ஓகே, அவன் மணி தரேன்னு சொல்லியிருக்கான். ஓகே, நான் அப்படியே லாலிபாப் வருதுன்னு சொல்லியிருக்கேன்.
ட்ரேடு கேட்டிருக்கான், அக்செப்ட் கொடுப்போம். என்னடாச்சு வெளில வந்துருச்சு. ஓகே, என்னடா இது, நம்மளை கிட்ட லாலிபாப் வாங்கிறதுக்கு காசு இல்லை, அதனால கொஞ்ச நேரம் இங்கேயே நின்றுருப்போம். இப்போதைக்கு நம்மளது இவ்வளோ தான் இருக்குது. இந்த வீடியோ முடிவில் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நான் என்னத்தையும் கிளிச்சுடு என்ன சொன்னேன்னு இப்போ எனக்கு சரியே தெரில. ஏதாவது கிளிச்சுடு மியூட்டேஷன் விழுந்துட்டுருக்குமா? ட்ரேடு கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி ஒன்று. இது வரைக்கும் நான் ட்ரேடே பண்ணதில்லை, அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது ட்ரேடை பற்றி. ஓகே, என்னடா இது வரைக்கும் நான் ட்ரேடே பண்ணதில்லை, ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா எதுவும் சொல்லாதீங்க. ஓகே, பர்னிங் பட் வந்துருக்குங்க. இப்போ நம்மளுக்கு ட்ரேட்லாம் முக்கியம் இல்லை, பர்னிங் பட்டு அப்புறம் அந்த கேம் அந்த கிரேப் அது வாங்குறது தான் நம்மளுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, கிரேப் எங்கடா? ஓகே, இது வாங்கிடுவோம். மேங்கோவும் இருக்குது, மேங்கோவும் வாங்கிடலாம். இது மஷ்ரூமும் இருக்குது, மஷ்ரூமும் வாங்கிடலாம். கடிக்கிற எல்லாத்தையும் வாங்கிடலாம் கைஸ். மேங்கோ கொஞ்சம் இருக்குது, அதையும் வாங்கிடலாம். ஓகே, அவனுக்காக பாவம் ஒன்று மிச்சம் வைப்போமா? இல்லை சரிவா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லடா, உனக்கு நானே வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும். ஓகே, கிரேப்பு 3 மிச்சம் வச்சுருக்கான் அவனுக்காக. QAவா QAன்னு கேட்குறான். நம்ம என்ன சொல்லலாம்? ஓகே, 3 வளர்ந்துருக்கு, இருங்க சொல்லலாம். QI சொல்லிடலாமா? ஓகே, QI சொல்லிட்டான். எனக்கு இந்த கேமோட கரன்சியை பற்றி அந்த அளவுக்குலாம் தெரியாது. ஓகே, இருங்க ஃபர்ஸ்ட் அப்படியே சீடியும் வச்சிடலாம். அவன் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மேங்கோஸ்லாம் இங்கே வைக்கலாம். ஓகே, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. பிளட் டவுல் ரிட்டன்டா, என்னடாச்சு? ஏய் ஸ்குவிட் கேம் மாதிரி என்னடா இது? இங்கே லைன் எப்படி அவுட் ஆன? டேய் என்னடா நடக்குது? ஒன்றுமே புரியல. ஓ, ஸ்குவிட் கேம் மாதிரியா? அது தெரியும். உள்ளே போக விடுங்களா? சரி, ஓகே, இப்போ போவோம். ஸ்குவிட் கேம் மாதிரி போல இருக்குங்க. பக்கே ஸ்போர்ட்ஸ் ரீஸ்டாக்டா? ஐயோ, தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் அப்படியே நவுந்துட்டேனே. மித்திக்கல் நிறைய வருதுங்க. ஐயோ, வேகமாக போகணும். மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லரா? ரீகால். ஓகே கைஸ், என்னென்னமோ மியூட்டேஷன் விடுது, நிறையா தராங்க. வாங்க கடகடன்னு போவோம். ஓகே, வாடா. டே 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 போடா 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 போடா. ஓகே, வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ், ரொம்ப க்ளோஸாக வந்து விட்டாது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓகே, டேய் ஜம்ப் பண்ண கூடாடா. டேய் ஜம்ப் பண்ண கூடாடா கூடாது. ஐயோ, இன்னும் 1 மினிட் தான் இருக்குது. கடகடன்னு போவோம். ஜம்ப்பு கூட பண்ணக்கூடாதாங்க. என்னடா கிளிச் ஆகுது லைட்டாக? டேய் என்னடா கிளிச்சா இங்கே வந்துட்டேன். ஓகே, ஜம்ப்பு கூட பண்ணக்கூடாதுன்ட்டாங்களே, ஸ்லோனுன்றான். ஓகே, ஐயோ பக்கு இருக்கிறாங்க, அதனால தான்டா வேகமாக போகிறேன் அப்படின்றேன். சரி 2 பேர் தான் இருக்கோம், அப்புறம் எதுக்குடா நீ வேகமாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். ஓகே, அவங்ககிட்ட இப்போ சொல்லிடுவோம் நான் பக்கேக்கு வாங்க போகிறேன்னு. மீடியம் ட்ரீட் வாஸ் ரீஸ்டாக்டு இந்த கேமா? டேய் என்னடா இவனுங்க பாட்டு நிறைய வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஒன்றும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். 36 செகண்ட், 35, 34. ஓகே, வந்தாச்சு. நம்மளுக்கு தான் என்னமோ ஸ்டாப் லைட் காஸ்டியூமா என்னமோ தந்துருக்காங்க காஸ்டியூம்னு. ஓ ஓகே, என்னமோ கிடச்சிருக்கு. நம்ம போய் ஃபஸ்ட்டு பக்கேக்கு வாங்கிடுவோம். ஷோமி த எக் ஷாப் எங்கடா இருக்குது? 50 மில்லியனு, 8 மில்லியனுக்கு ஒன்று இருக்குது. 50 மில்லியன் இதையும் வாங்கிடுவோம். ஓகே, இப்போதைக்கு தேவையான மாதிரிலாம் வாங்கிட்டாச்சு. உள்ளே தான் வந்திருக்கா? மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் வந்திருக்கு, வாங்கிட்டேன் கைஸ். இப்போதைக்கு நம்மகிட்ட காசு சுத்தமாக இல்லை, யாராவது தந்தால் தான் உண்டு. டேய் ஓகே கேட்குறான் அவங்ககிட்ட.
பக்கே கிரைண்ட் இருக்குது, அதை வாங்குறது கூட காசு இல்லை. வேறு ஏதாவது இருக்கா இதில்? இல்லை. ஓகே, ட்ரேடிங் டிக்கெட் கொடுத்துருக்கான், அக்செப்ட் பண்ணலாம். அடா ஓகே, அக்செப்ட்னு காட்டுது. என்னோட இது அக்செப்டே பண்ண முடியல கைஸ், அக்செப்டே பண்ண முடியல கைஸ். கீழே ஒன்று லோட் ஆகிறதுனால என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. சரி, அக்செப்ட் பண்ண முடியல. டேய், என்னால் அக்செப்ட் பண்ண முடியலடா. டேய், கீழே லோட் ஆகிட்டு இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ண முடியல. கேருங்க, திருப்பி கூடுறா. ஃப்ரூட் சாக்ரிஃபைஸா? இன்னும் ஃப்ரூட் வைக்கிறான். என்னடா அவன் க்ரோ கார்டன் அட்மின் ஆஃபீஸ் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. என்னடா அவன் இது இங்கே வச்சா? டேய், கே என்னமோ 2 வச்சுருக்கான். ஓகே, நம்மளும் ட்ரேட் அமுச்சு விடுவோம் அவன்கிட்ட. ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டான். ஓகே, அக்செப்ட் கொடுத்தா ஆக மாட்டேங்குது. அவன் ஃபஸ்ட்டு அக்செப்ட் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளால் முடியும். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். 10 QI கைஸ். ஓகே, டேய் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்டா, நீ தான்டா அக்செப்ட் பண்ணும். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நானும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நம்மளுக்கு 10,000 QI கிடச்சாச்சு கைஸ். இதுக்கப்புறம் நம்ம தான் கைஸ் இந்த ஊருக்கே ராஜா. நிறைய காசு வந்தாச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான எல்லாமே வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, wow, this is bright lol. I have been fred and for that I bless you all. You have been rewarded. என்னடா படிக்க விட்றா, அதுக்குள்ளே ஏன்டா இது பண்ணுற? ஓகே, என்னமோ கிடச்சிதுன்னு நான் இங்கிட்ட எதுவுமே வரல. ஓகே, இப்போ இந்த சிக்னலில் எங்கே வைக்கலாம்? எங்கடா இருக்குது சிக்னலில் காணும்? ஓ, தோ வச்சுட்டேனா? சரியா தான், அப்படியே கடந்தா போகுது. நல்லா தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஓகே, எந்த அப்டேட்டில் என்னடா பர்சன் இருக்க ஜாண்டில்? என்னடா எந்த மாதிரி பர்சன்ருக்கு? என்னடா பண்ணுற? எங்க வாழை வச்சு பர்சன் இருக்கான். சுனாமி அலர்ட்டா? ஓகே, நம்ம சுனாமி அலர்ட்டுன்றாங்க. எக்ஸாப்பில் ஏதாவது வந்திருக்கா? பக்கே கிரைண்ட் இருக்குது, வாங்கிக்கலாம். அவனுக்கு ஒன்று வச்சுருக்கோம் பாவம். என்னடா அவனுக்கு ஒன்று? ஓகே, ஒன்று வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும். சரி, வேணா விடுங்க, நம்மளே எடுத்துக்குவோம். ஓகே, இதில் ஏதாவது இருக்கா? லெவல் அப் லாலிபாப் இல்லை ஸ்டாக்கில். அவ்வளோதான். டே, என்னடா சுனாமி அடிச்சிச்சு கைஸ், நம்மளால் நீந்த முடியுது. ஹூய், நம்மளால் நீந்த முடியுது கைஸ். டே, இது லைட்டாக பார்க்க ஸ்டீல பிரெயின் ராட்டில் வர மாதிரியே இல்லை. ஆக்சுவலி நான் ஸ்டீல பிரெயின் ராட் வீடியோ போட்டேன்ல, அதுலேயும் இதே மாதிரி தாங்க வந்தது. அந்த ட்ரலாலா வரும்போது இதே மாதிரி தான். இல்லை, அதில் ஜம்ப் தான் பண்ண முடிஞ்சது, பட் இதில் நீந்தவே முடியுது. அந்த அப்டேட்டுக்கு, அந்த அட்மின் அபியூஸ்க்கு முன்னாடியே இந்த அட்மின் அபியூஸ் நடந்துடுச்சு. அதனால் நான் இவங்களுக்கு தான் ஓனர்ஷிப் கொடுப்பேன். ஓகே, நீங்கள் டீம் ஜாண்டலா இல்லை டீம் சாமியான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து போத்துங்க, ஏன்னா 2 பேருமே நல்ல க்ரியேட்டர்ஸ் தான். அதனால் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, 2 கேமுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி எந்த கேம் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், அடுத்த வாரத்துக்கு என்னென்ன கேம் ப்ளே வீடியோஸ் கொடுக்கலான்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா புதுசாக நிறைய கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகே, என்னடா இது? எவ்வளோ நேரத்துக்குடா இந்த மாதிரி இருக்கும்? சொன்னோன்னே நிறுத்திட்டானுங்கடா கைஸ். நம்ம இடத்துல நிறைய மியூட்டேஷன் விழுந்துக்கிட்டே இருக்குது வேறு. ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணிடுவோம். அப்படியே இங்கே ஒன்று வச்சுருவோம், பேர்னிங் பெட்டு. அப்புறம் மஷ்ரூம் வந்து இங்கே வச்சுருவோம். கிரேப் 3 இருக்கா? அப்போ இங்கே ஒன்று வைப்போம், இங்கே ஒன்று. ஓகே, ஏய் வேற என்னமோ மியூட்டேஷன் போட்டிருக்காங்க திருப்பியும். ஏய் என்னடா இது, இவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறான்? ஷூய், இவ்வளோ ஸ்பீடாக ஜம்ப், செக் இவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறான். ஸ்பீடாக இல்லை, ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறான். ஓகே, சீட் ஷாப்பில் ஏதாவது வந்திருக்கா? இல்லை. ஏய் ட்ராகன் ஃப்ரூட்டு. ஓகே, இதை வாங்கிப்போம். அப்புறம் வேறு இல்லை, வேறு எதுவும் வரல. ஓகே, வேறு எதுவும் வரல இந்தளவுக்கு.
கைஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ரோப்ளாக்ஸ் விளையாடுவீங்கன்னா ரோப்ளாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச கேம் எதுனா இப்போதைக்கு அந்த அளவுக்கு எதுவும் பிடிக்கிற மாதிரி இல்லை. பட் முன்னாடிலாம் நான் நிறையா விளையாடுற கேம் வந்து ரைபிள்ஸ் அப்புறம் வந்து எவேட், இந்த 2 கேம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ரைபிள்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, இவன் என்னடா பண்ணுவான்? ஹூ ஆர் யூன்னு கேட்போம். ஐ ஆம் த கார்டன் காயின் கீப்பரா. I can give you a coins for a steep piece. ஓ, லெவல் அப் லாலிபாப் ஓ ஸ்டீக்ஸ். இப்போ இறாத கைஸ், நம்மளுக்கு ரொம்ப தேவை அது. அதை வச்சு தான் நம்மளோட பெட்ஸோட லெவல்லாம் ஏற்றலாமா. இந்த லெவல் அப் லாலிபாப் வச்சு தான் நம்ம பெட்ஸோட லெவல்ட்டு கடகடன்னு ஏற்ற முடியும். இந்த மாதிரி நார்மலாக வச்சுருந்தா ரொம்ப லேட் ஆகும். இது வச்சுருந்தா கடகடன்னு ஏற்றிடலாம். ஓகே கைஸ், ஆனால் இந்த ஜாண்டில் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா இவன் பாட்டுன்னு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதோ பாருங்க, இவ்வளோ கொடுத்தா நான் எப்படிடா வாங்குவேன், நீயே சொல்கிறா. இவன் பாட்டுன்னு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த சாமி கொஞ்சம் தரவே மாட்டேங்கிறான் கைஸ். ஏதாவது ஒரு மோஸ்ட்லி ஒரு சீக்ரெட்டே ஒரு 10 கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். அட்மின் அபியூஸ் அப்போலாம் ஃபுல் அட்மின் அபியூஸ் இருந்தால் தெரியும் எவ்வளோ வரும்னு. ஓகே, நம்ம 2 பேருக்கு கம்பேரிசன் வச்சு பார்க்க தேவையில்ல. ஏன்னா 2 பேருமே நல்ல கிரியேட்டர்ஸ் தான். ஓகே, என்னடா இது? லெவல் அப் லாலிபாப் 3 இருக்குது, வாங்கிடலாம் 3த்தையுமே. டேய் என்னடா? ஓகே, 2 எங்க இவ்வளோ வாங்கி கூட காசே வரையல. அப்போ அந்தளவுக்கு பரவாயில்ல. ரீகால் இருந்துச்சா? ஓகே, இருங்க பார்ப்போம் எங்கடா இருக்கு. என்னடா காணும் கைஸ்? ஆக்சுவலி அது அங்கே தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரோல் பண்ணும்போது எங்கே இருக்குன்னு தெரியாமல் நான் பாட்டுன்னு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தேன். இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் நானே பார்க்குறேன். ஓகே, எங்கடா தாண்டா இருக்குது, எங்கடா தேடின்னு இருக்கேன். ஓகே, வாங்கிட்டேன், எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். ரீகால் இருந்துச்சு, இந்த காட்டிடுவோம் அப்போ வாங்கிட்டேன்னு. பின்னாடி ஆக்சுவலி பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, இது வந்து எதுக்குன்னா இந்த ரீகால் இருந்துச்சு வந்து இப்போ ஒரு வேளை அவன் ஏதாவது அந்த கியர் ஷாப்பில் வந்து ஸ்பான் பண்ணி விட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம டக்குன்னு வந்து அதை வாங்கிக்கலாம். அதுக்கு தான் இந்த ரீகால் இருந்துச்சு. ஓகே, யர் சீட் ஸ்டாப் ரீஸ்டாக்டா. என்னடா டேர் ஃபோர் டீல் இத்தனை வருது? என்னங்க இவ்வளோ இது பண்ணியிருக்கான்? வேறு ஏதாவது இருக்கா? இருங்க, அப்படியே வேறு ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். ஏன்டா இவ்வளோத்த ரீஸ்டாக் பண்ணுற? கண்ணே ஒழுங்காக பார்க்கவே முடியல. ஃபஸ்ட்டு இவ்வளோத்த ரீஸ்டாக் பண்ணி வச்சுருக்கான், அப்புறம் எப்படி பார்க்க முடியுமாம்மா? ஐயோ தரலாங்க. அதுக்கு நீ இவ்வளோ தந்தா ஏமா வாங்குவான் இவ்வளோத்தையும்? எதுவும் வரலை இப்போதைக்கு. ஓகே, கேரட் என்னங்க இவ்வளோ வருது? ஏங்க வாதி வல்லருங்க ஜாண்டில் தந்துக்கிட்டே இருக்காங்க அவன் பாட்டுன்னு. ஓகே, டேய் ஏன்டா இவ்வளோ தர? நீ எல்லாம் இவ்வளோ தருவேன் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஆக்சுவலி எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டீல் என்ற டீம்லேருந்து க்ரோ கார்டன் டீமுக்காக மாறிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோலாம் தரவே மாட்டாங்க அவன் அந்த இது சாமி. ஆனால் இவன் தானே இவ்வளோ தராங்க. ஓகே, காமன் எக்கு லெவல் அப் லாலிபாப்லாம் வருது. சரி, நம்மக்கிட்ட தான் ரீகால் இருந்துச்சிருக்கே, நம்ம எதுக்கு நடந்து வரோம்? சிரிக்கிறேன் நீ. அந்த மாதிரி தான் இருக்குது. நான் சம்மந்தமே இல்லாமல் நடந்து வரேன் ரீகால் இருந்துச்சு வச்சுக்கிட்டே. சரி விடுங்க, வந்துட்டோம், அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, சரி ரொம்ப நல்லவனாக இருக்காங்க. இவன் பாட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்கான். எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ தரான் அவன். ஓகே, ஆக்சுவலி இந்த அட்மின் அபியூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிளான்ஸ் வர்சஸ் பிரெயின் வச்சு அட்மின் அபியூஸ் ரெக்கார்ட் பண்ணேன். அது வந்து மேபி உங்களுக்கு அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஏன்னா அந்த வீடியோ நான் போடல, இந்த வாரத்துக்கு போடலான்னு தான் பார்த்தேன். நான் லேட் ஆகிடுச்சு, 2 பார்ட்டாக எடுத்துட்டேன் நான். இது சரின்னு சொல்லி அடுத்த வாரம் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த வாரம் மண்டே வராது, சண்டே வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், சண்டே வந்துடும் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ கூட வரும். இன்னொரு வீடியோ வந்து டியூஸ்டே வரும், அப்புறம் இன்னொரு வீடியோ ஃப்ரைடே வரும். ஓகே, இதுக்கப்புறம் என்னோடய பிளான் என்னான்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஒரு வீடியோ வரும், டியூஸ்டே ஒரு வீடியோ வரும், ஃப்ரைடே ஒரு வீடியோ வரும். இந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரப்போகுது. ஓகே,
அதே மாதிரி டெய்லியுமே 4:30 உள்ளே வந்துடும். சண்டே மட்டும் கொஞ்சம் லேட்டாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு ஈவினிங் போல் தான் போஸ்ட் பண்ணுவேன், ஓகேவா? காலைலலாம் போஸ்ட் பண்ண மாட்டேன், ஒரு ஈவினிங் போல் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவீங்க. ஓகே. எம்டி கார்டன், யாருமே இல்லை. ஐ திங்க் ஸோ கார்டன் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, இங்கே எக்ஸ்பேண்ட் கொடுப்போம். என்னடா இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு? அப்போ அது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? சரி தெரியல. அப்போ அந்த பக்கமும் இருக்கணுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் a pillar has been appeared in front of your garden. எங்கடா இருக்குது பில்லரு? ரைஸ் போய் பார்ப்போம் பில்லர் இருக்கான்னு. ஆமாங்க இருக்குது. பிளேஸ் ஆஃப் ப்ளூபெரியா? ஓகே, நம்ம இன்வென்ட்ரிலே நிறையா இருக்கும். இதோ இருக்குது ஒரு ப்ளூபெரி வச்சுட்டேன். என்னமோ ஆகுது. பிளேஸ் ஆஃப் ப்ளூபெரி. ஓகே, அவனுக்கும் ஒன்று தரலாம். நீயும் விடாடே. அவனுக்கும் ஒரு ப்ளூபெரி தந்துருக்கேன். இது மியூட்டேஷன் போடுதுங்க கார்டனை சுற்றியும். ஓகே, நம்மளுக்கு நல்லது தான், நிறைய மியூட்டேஷன் விடுது. என்னடா அது மேலே நின்றுருக்கேன். இது அப்புறமா தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு செட் பண்ணணும். ஓகே, ஏகப்பட்ட மியூட்டேஷன் விடுதுங்க. இது எவ்வளோ நேரத்துக்குடா இதே மாதிரி போயின்னு இருக்கோம்? யாரா நீங்கள் இவ்வளோனா? போட்டான்டா, சுனாமி வந்துருச்சு கைஸ். ஓகே, எந்த சைடு இருக்கா எக்ஸ்பேண்டு? ஓகே, இதுக்கும் எக்ஸ்பேண்ட் கொடுத்துடலாம். எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப நேரமாக அந்த மியூட்டேஷன் விழுந்துன்னு தான் இருக்குது கைஸ். ஓகே, RIP சூப்பராக கூப்பிட்றாரு அவரோட சர்வருக்கு. அவனும் அதே தான் கூப்பிட்றான். சரி, நம்ம இன்வைட் பண்ணுவோம் ப்ரைவேட் சர்வருக்கு. ஓகே, என்னடா இது? அரே பாய். ஓகே, இது எப்படி இது வேறு எப்படி எடுத்து செட் பண்ணுறதுன்னே தெரியலையே. என்னடா வந்தது? ஓகே, இருங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை செட் பண்ணுற வேலையை பார்ப்போம். எப்பட்றா பண்ணுறது? டெலிட்டேஷன் மோடு திருப்பணுமே. எங்கேயோ வச்சு விட்டனே கைஸ். எங்கேயோ வச்சுட்டேன், எங்கே வச்சேன்னு தெரில. ஐயோ, எங்கே வச்சேனே தெரியலையே. என்னமோ ஆண்ட்டு தரான். என்னதுடா இது? ஆண்ட் வச்சு நான் என்னடா பண்ணுறது? இது எனக்கு தேவையில்லையேடா. ஓகே, பக்கேக் வேறு இப்போ தான் ஞாபகமே இருக்குது. பக்கேக் வாங்கணும், அதை வைப்போம். இங்கே வச்சுட்டு அப்புறமா அன்பாக்சிங் பண்ணலாம் நம்ம. கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் அரைவிடா. அடே டக்குன்னு போடா. டேய், ஐயோ, இது என்னடா இங்கே போய் சொல்லின்னு இருக்கு? என்னமோ ஆபி பண்ணுற மாதிரி. வாட்டர் பலன் வாஸ் ரீஸ்டாக் சீட்ஸ். அப்போ தேவையில்லை எனக்கு. நீயே வச்சுக்கோடா. டே ஓகே கைஸ், நம்ம பேசாமல் இதை எங்கேயோ வச்சுருவோமா? ஏன்னா மேலே ஏறி எதாவது பறிக்க இது யூஸ் ஆகும். ஓகே, என்னடா இது? இவன் ஸ்டீல பிரைடரை ட்ரோல் பண்ணுறாங்க. ரெய்னிங் டேக்கோஸ் சாங் தெரியும்ல உங்களுக்கு? ஸ்டீல பிரைடர் அட்மின் அபியூஸ் அப்போ வருமே, அந்த சாங்கை போட்டு ரூஸ் பண்ணுறாங்க. டேய் யாரா நீங்கள்? அந்த இட்ஸ் ரெய்னிங் டாக்கோஸ் அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்கை இதில் போடுறாங்க, ரோஸ் பண்ணுறாங்க. ஐயோ, ஒன்றுமும் வார் பெயின் தான் இருக்குது. நான் கூட வார் முடிஞ்சிடுச்சின்னு நினச்சேன், ஆனால் ஒன்றுமும் வார் பெயின் தான் இருக்குது போல இருக்கு. ஓகே, 2 பேரும் சைலண்ட்டாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. டேய் என்னடா இது? டிசாஸ்டர் வார்னிங், வால்கனோ எக்ஸ்ப்ளோஷனா? என்னடா இம்மா வீட்டுக்கு வரக்கிற? லெஜெண்டரி எக் வாஸ் ரீஸ்டாக்ட் இன் த பெட் ஷாப். என்னங்க இவ்வளோ ரீஸ்டாக் பண்ணுறாங்க இவங்க? ஒரு நிமிஷம் இருங்கடா, இதை வச்சிடுறேன். ஒன்லி மேக்ஸிமம் 3 பெட்ஸா? ஓகே, ஒரு 3 பெட் தான் வைக்க முடியுமாமா? எக்ஸ்பெக்ட் இது வைக்க முடியாது போல இருக்குது.
சரி விடுங்க, அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இது மேலே ஏறி நான் எப்படி பதிப்பேன்? இப்போ ஏதோ பவர் மாதிரி இருக்குது, அதனால் ஏறினேன். ஓகே, வந்துட்டாங்க என் ஃப்ரெண்டு. இன்னொருத்தவங்க ஜாயின் ஆகிருக்கான் நம்ம ப்ரைவேட் சர்வருக்கு. ஓகே, பர்ன். இங்கே ஒரு சீட் வச்சுருக்கேன் அப்படியே. என்னடா இது இது இந்த பேர்னிங் பட் என்னங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அப்போ கூட தம்மா துண்டு தான் வளர்ந்துருக்கு. வீடியோ ஸ்டார்டிங்கில் வாங்குவோம், அதுவே இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. என்ன சார் அது இவ்வளோ ஸ்பான் பண்ணி விட்றேன்? ஸ்ட்ராபெரியா? நான் கூட வேற ஒன்றும் நினச்சேன். ஏன்டா ஸ்ட்ராபெரியெல்லாம் இவ்வளோ தர, வேறு ஏதாவது தடா டே. ஓகே ஓகே கைஸ் ஆக்சுவலி என் பேர் கார்த்திக் கிடையாது. அது வந்து இன்னொருத்தன் ஜாயின் ஆனால இப்போ அவன் பேர் தான் கார்த்திக், என் பேர் கார்த்திக் கிடையாது. ஓகே, என் பேரை நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபேஸ் ரிவீல் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதெல்லாம் லேட்டராக தான் பண்ணுவேன் நான். ஓகே, என்னடா இது? ஓகே கைஸ், கோல்டனில் இது வேறு கேரட் சீடாக எடுக்குதுங்க. அந்த கோல்டனில் வேறு ஏதாவது சீட் எடுத்தால் கூட பரவாயில்ல, எனக்கு அந்த இது கேரட் தேவையே இல்லை. ஓகே, 30 குவென்ட்ரில். அவனுக்கு வேணுமா? எனக்கும் வேணும்டா. அப்போ ஓகே, நம்மளும் கொஞ்சம் காசு வாங்கிப்போம் அவங்ககிட்ட இருந்து. அவங்ககிட்ட நிறைய இருக்குது, அதனால் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம் நம்மளும். ஓகே, ஃபஸ்ட்டாக வாங்கிட்டோம், அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். கோல்டன் லேப்டாப் ஏங்க அந்த எப்போ பார்த்தாலும் அந்த கேரட்டே தருது. நிறைய மியூட்டேஷன் வருது கைஸ். நம்ம சும்மா வந்து நின்னாலே போதும் போல இருக்கேன். நம்ம கார்டனுக்கு நிறைய மியூட்டேஷன் வரும் போல இருக்கு. நம்ம கடைசியாக காட்டுறேன் என்னென்ன மியூட்டேஷன்லாம் விழுந்துருக்குன்னு பார்ப்போம். கார்டனே கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பாட்டிலலாம் வரும்போது. ஓகே, எனக்கும் கொஞ்சம் தாடா. ஆர்வஸ் டூலா? இன்னும் ஆர்வஸ் டூலும் கிடச்சிருக்கு. கிராண்ட் மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் எனக்கு தேவை. ஓகே, வேறு கார்ட்லேயும் இல்லை, வேறு இல்லை. சரி, ரீகால் வந்துச்சு, வாங்கிப்போம் எல்லாத்தையும். ட்ரேடிங் டிக்கெட்டும் வாங்கிப்போம். ஷீட் ஷாப் ரீஸ்டாக்டா? இல்லை எப்படியா இருந்தாலும் ரீஸ்டாக் பண்ணாலும் நல்லா வராது. யுவர் கே ஸ்டாப் ஆல்சோ ரீஸ்டாக்ட். ஓகே, அதில் எப்படியா இருந்தாலும் நல்லா வராது கைஸ். ஆல்ரெடி என்ன ட்ரேடா? ஓகே, அவன் ட்ரேடு முடிச்சுட்டு வரட்டும், நம்ம வாங்கலாம். என்னடா இது? என்னடா ஒன்று மாடா ட்ரேட் பண்ணுறீங்க? நான் வைக்கவே இல்லை போல இருக்குங்க. என்ன இன்னொரு ப்ளூபெர்ரி வைக்கலாமா இதில்? வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது வேறு லைட்டாக ஸ்டக் ஆகுது. ப்ளேஸ் ப்ளூபெர்ரி. ஓகே, வச்சாச்சு ப்ளூபெர்ரி. யோ ஆயில் ஆர் பாயில் ஆயில் ஆர் பாயிலா? என்னடா இது? ஓகே நம்மளும் போய் கேட்போம் அவங்ககிட்ட. போத்தா? என்னடா இது ஆயில் ஆர் பாயில்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஓகே, நான் எனக்கும் கேட்குறேன். அவனே தரான் நம்மளுக்கு ட்ரேட் ரிக்வெஸ்ட். லெவலப் லாலிபாப்பு கைஸ். இப்போ என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு காசை கலெக்ட் பண்ணுறதா இல்லை லெவலப் லாலிபாப்பை வாங்குறதா? $5 quintillion. $500 quintillion என்னங்க இவ்வளோ தரான்? அப்புறம் நம்மளுக்கு வாழ்நாளில் இது பண்ணவே தேவையில்லை, ரீஸ்டாக் பண்ணவே. ஓகே தண்டான். என்னடா அக்செப்ட் பண்ண முடியல? 50K கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நானும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ நம்மகிட்ட 60 quintillion இருக்குது. இதுக்கப்புறம் இது குறையாது. டெவலப் லாலிபாப் இங்கே இருக்க நீ 10 இருக்குதுங்க. மொத்தமாக வாங்கிடலாமா இல்லை வைக்கலாமா? மீதி 2 வைப்போம், பாவம் குட்டி பசங்க 2 வைப்போம் நம்ம. ஓகே, in a few minutes I will start going crazier. கைஸ் இவங்களாம் ஆக்சுவலி
இந்த கேம் எனக்கு எப்படி ஆக்சுவலி தெரிஞ்சதுன்னா, ஒரு நாள் இந்த கேம் அப்போலாம் ஃபேமஸே இல்லை. அதாவது ஒரு ஏப்ரல் மந்த்தோ இல்லை பிப்ரவரியான்னு தெரியலையே, மார்ச் மந்த் அப்போன்னு நினைக்கிறேன். மார்ச்சா பிப்ரவரியோ அந்த டைமில் தான் என்னாச்சுன்னா, இந்த குரோவா கார்டன்ற கேம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விளாண்டுருந்தான். அவனை பார்த்து போய் ஜாயின் ஆனேன். கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தது, அதனால் விளாண்டுருந்தேன். ஸோ இப்போ நான் விளாட்றதில்ல. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து ஆக்சுவலி இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இப்படி தான் என்னோடய குரோவா கார்டன் இதுவும் ஆரம்பிச்சிது. என்ன கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க இவனுங்க வேறு. வீடியோ எண்டிங் பண்ண போகிறேன், வாடா வாடான்னு கூப்பிட்றேன், வரவே மாட்டேங்கிறானுங்க. டேய் டக்குன்னு தான் வந்து தொலைங்கடா, அதாவது ஒரு இடத்துல வந்து நில்லுங்கடா. ஓகே, டேய் வாங்கடா டக்குன்னு, லேட்டு வேறு ஆகுது. என்ன இங்கேயோ போகிறான் அவன் பட்டுன்னு எங்கேயோ போகிறான். அப்படி தான் நான் ஆக்சுவலி இந்த கேம் விளாட ஆரம்பித்தேன். என்னமோ ஒருத்தர் போகிறாங்க. டேய் இங்கே வந்து நில்லுங்கடா, நான் வீடியோ முடிக்க போகிறேன். டேய் அப்புறமா என்ன வேணாலும் பண்ணுங்கடா, இங்கே வந்து நில்லுங்கடா ஃபஸ்ட்டு. டேய் எங்கடா அங்கேயும் ஓடின்னு இருக்கீங்க? டேய் வந்து நில்லுங்கடா. சரி, அவன் வந்தால் வரலன்னா எனக்கு என்ன. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கன் அடித்து ஆன்ல வச்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய், see you.